மெதுவா ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு ஆத்துக்கு பக்கத்துல ஒரு அழகான அன்னப்பறவை வாழ்ந்துச்சு. அதுக்கு பனிக்கட்ட மாதிரி வெள்ளை நிறத்துல இறகுகள். அந்த அன்னப்பறவையோட அழகை பார்த்து மற்ற பறவைகள் எல்லாம் ரொம்ப பெருமையா இருக்கும். அந்த அன்னப்பறவைக்கு தன்னில் மிதந்து விளையாடுதுன்னா ரொம்ப பிடிக்கும். அது அடிக்கடி இறகுகளை விரிச்சு சூரிய வெளிச்சத்தை பிடிக்கும். ஆத்துக்கிற ஓரத்தில் இருக்க நாணல் புதருக்கு நடுவுல அந்த அன்னப்பறவை சூடு கட்டி இருந்துச்சு. அது ரொம்ப அமைதியான, யாரும் தொந்தரவு செய்யாத இடம். அந்த அன்னப்பறவை தன்னோட வீட்டுல ரொம்ப பாதுகாப்பா இருப்பதா நினைச்சு சந்தோஷமா இருந்துச்சு. சுத்தி இருக்கிற அமைதியான சூழல் அந்த அன்னப்பறவைக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த அன்னப்பறவைக்கு ருகன்மையான மனசு. எப்பவும் தூசரங்க உதவி செய்யணும்னு நினைக்கும். ஒரு பறவை காயப்பட்டா அந்த அன்னப்பறவை அதுக்கு சாப்பாடு எரிச்சுட்டு போய் கொடுக்கும். ஏதாவது ஒரு சின்ன பிராணி போல் லுபாங்குள்ள மாட்டிக்கிட்டா அந்த அன்னப்பறவை அதுக்கு வழி காட்டி காப்பாற்றும். எல்லா இடத்திலையும் மகிழ்ச்சியை பரப்பணும்னு அந்த அன்னப்பறவை நினைக்கும். அது அடிக்கடி இனிமையான பாட்டுக்களை பாடும். அந்த இனிமையான குரல் ஆத்தங்கரையில் எதிரொலிக்கும். மற்ற பிராணிகள் எல்லாம் அந்த இடத்திலேயே நின்று அந்த இனிமையான பாடலை கேட்டு ரசிக்கும். அந்த அன்னப்பறவைக்கு ஒரு சின்ன புறா நல்ல பிரெண்டா இருந்துச்சு. அந்த புறா ரொம்ப சேட்டைக்கார புறா, எப்பவும் சந்தோஷமா இருக்கும். அந்த ரெண்டு பிரின்ஸும் ஆத்துக்கரை ஓரத்துல மணிக்கணக்கா பேசிட்டே இருக்கும். அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு பேசிப்பாங்க. அவங்களோட எண்களை பகிர்ந்துப்பாங்க. ஒரு நாள் அந்த அன்னப்பறவையும் புறாவும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. கருணை எவ்வளவு முக்கியம்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த அன்னப்பறவை சொல்லுச்சு, நம்ம மாதிரி இல்லாம கொஞ்சம் வித்தியாசமா இருந்தால் அவங்களுக்கு உதவி செய்யறது கைஷமைன்னு சொல்லுச்சு. அப்போதான் ஒரு வேட மகன் காட்டுக்குள்ள இருந்து வந்தான். அவன் வேட்டையாட போய் ரொம்ப டயர்டா வந்தான். ஆத்துக்கரை ஓரத்துல ஒரு பெரிய மரம் நிழல்ல இருந்துச்சு. அந்த மரத்தோட நிழல்ல கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு முடிவு பண்ணி அந்த மரத்துக்கு கீழே உட்கார்ந்தான். அந்த வேடமகன் ரொம்ப டயர்டா இருக்குதே அந்த அன்னப்பறவை பார்த்துச்சு. அவன் மேல அந்த அன்னப்பறவைக்கு பரிதாம் ஏற்பட்டுச்சு. அந்த அன்னப்பறவை வாய்ந்தவையும் because the package was sorry. Tanners we aim beer some the one with some of us. புறாவுக்கு ஒன்னும் புரியல. அது அந்த அன்னப்பறவையை கேட்டுச்சு, ஏன் நம்ம இந்த வேடமகனுக்கு உதவி செய்யணும்? அவன் பறவைகளை வேட்டையாடி கொள்ளானேன்னு கேட்டுச்சு. அன்னப்பறவை சொல்லுச்சு, நம்ம எல்லாருக்கும் நல்லது செய்யணும், நமக்கு நல்லது செய்யாதவங்களுக்கும் நல்லது செய்யணும். இப்போ அவன் ரொம்ப டயர்டா இருக்கான், தேவைப்படுறவங்களுக்கு உதவி செய்யறது நம்ம கடமைன்னு சொல்லுச்சு. ஆனா அந்த புறா ரொம்ப சேட்டைக்கார புறா. அது அந்த வேடமகனுக்கு ஒரு குறும்பு விளையாடலாம்னு முடிவு பண்ணுச்சு. வேடமகன் தலைக்கு மேல இருந்த ஒரு கிளை மேல அந்த புறா பறந்து போச்சு. கொஞ்சம் மண்ணை வாயில் எடுத்துச்சு. அப்புறம் அந்த புறா அந்த மண்ணை வேடமகன் முகத்துல போட்டுச்சு. திடீர்னு முகத்துல மண் விழுந்ததும் வேடமகன் தூக்கி வாரி போட்டு எழுந்தா. முகத்துல மண் ஓட்டிக்கிட்டு இருந்ததை பார்த்து அவனுக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. பக்கத்துல அந்த அன்னப்பறவையை பார்த்தா. கோபத்துல வேடமகன் தன்னோட துப்பாக்கியை எடுத்து அந்த அன்னப்பறவை மேல சுட்டா. அந்த அன்னப்பறவை ரொம்ப சத்தமா அழுதுச்சு. அது தரையில விழுந்துச்சு. அந்த அன்னப்பறவையோட வெள்ளை இறகுல ரத்தம் ஓட்டிக்கிட்டு இருந்துச்சு. தன்னோட பெண் கடைசி மூச்சு விடுவதை பார்த்து அந்த புறாவுக்கு ரொம்ப பயம் வந்துச்சு. வேடமகனுக்கு தான் என்ன பண்ணோன்னு புரிஞ்சுது. அவனுக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. அவன் அந்த அன்னப்பறவையோட உடலை எடுத்துட்டு போய் தான் பண்ணின தப்புக்கு ரொம்ப வருத்தப்பட்டான். அன்னைக்கு அந்த புறா ஒரு முக்கியமான விஷயத்தை கத்துக்கிச்சு. சில நேரத்துல நம்ம நல்ல எண்ணத்துல பண்ணினாலும் அது தப்பா முடியும். கருணை ரொம்ப முக்கியம். ஆனா யார்கிட்ட பிரின்சி வச்சுக்கிறோம், யாரோட அட்வைஸை கேட்கிறோம்னு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னு புரிஞ்சுக்கிச்சு.